நான் என்ன சொல்றேன், சொக்கலிட்ட வரக்கூடாது, இவர்கிட்ட வரக்கூடாது, யாருகிட்ட டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது. ஆனா டாக்டர்களை மருத்துவர்களை வந்து நீங்க நண்பர்களா வைத்துக்கொண்டு சொல்லுகின்ற கருத்தை வாங்கி அதை கடைப்பிடிச்சு அது நோயற்ற வாழ்வு பண்ணுடைய நோக்கம் மருந்துலாம் மருத்துவம். பட் இது நேச்சுரோபதி, அக்கு ப்ரெஷர், அக்கு பங்க்சர் அதெல்லாம் ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ட்ரக்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வலிக்குன்னு ஒரு மூட்டு வலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலி போகுது, இல்லையா உங்களுக்கு கிட்னி போயிடும், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிடும். பட் இதில் வந்து அக்கு பங்க்சர் ப்ரெஷர்லாம் அவ்வளோதான் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி சொல்கிறேன், 3 பேர்கிட்ட தயவுசெய்து மாட்டிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையின் பயணத்து. ஒன்று, போலீஸ்காரர்கிட்ட மாட்டக்கூடாது. 2வது, வக்கீல் கிட்ட. 3வது, என்ன மாதிரி டாக்டர் சொப்பலிங்க கட்டாயம் மாட்டிக்கூடாது. இவங்க 3 நண்பர்களாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும். அதுதான் நான் சொல்ற விஷயமே தான். ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இதயம் வந்து 100 வருடம் கலந்து இயங்கும்பா. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை 72 நிமிடம், 1 நிமிடம் 1,00,000 இடைவிடாமல் துடிக்கின்றது இதயம். இதயம் 100 வருடம் கலந்து இயங்க வேண்டும். இதயம் உங்களிடம் பேசுகின்றது. இதயம் பேசினா என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? இதயம் உங்களோட பேசுது என்ன கேட்கும்? திருப்பதி ரெஸ்ட் வேணும். யார் சொன்னது? என்ன யூஸ் பண்ண அபியூஸ் பண்ணாத அப்படின்னு. ரெஸ்ட் வேணும்னு சொன்னா நீங்க இறந்துருவீங்க. அது ரெஸ்ட் கூடாது. என்ன யூஸ் பண்ணுங்க, அபியூஸ் பண்ண. எப்படி யூஸ் பண்ணி எதை வச்சா உங்களுக்கு கேட்குது? இப்போ வச்சிருக்க சொக்கலிங்க பட்டம் 20 பட்டமோ நகையோ சொத்தோ காரோ இதயத்திற்கு எதுவுமே தேவையில்லை. அது ஒன்றும் காப்பாற்றவும் போதாது. ஓகே, அப்போ இதயத்துக்கு என்ன வேணும்? இதயம் பேச என்னமா கேட்கும்? நீங்க வாங்க மேடம், நீங்க தான் எல்லாமே செய்யறீங்க, எனக்கு தெரியும். அவங்க எதையும் பேசினா சாட்சி சாட்சி சாட்சி. இதயம் பேசினால என்ன கேட்கும்? அப்படின்னா ஒன்று செய்ய, இதயத்தை எடுத்து போய் லாக்கில் போய் பூட்டி வச்சிருக்க, சேஃபஸ்டா பத்திரமா வச்சிடலாம்னா திருப்பதி பெரிய கைத்தட்டல் திருப்பதிக்கு. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும். மகிழ்ச்சி என்பது உள்ளே தோன்றுகின்ற உணர்வு தான் தவிர வெளியில் போய் சென்றடைகின்ற விஷயம் கிடையாது. இதெல்லாம் அதுதான் மகிழ்ச்சி வர இதை விட சிறந்த மருந்து உலகத்தை கண்டுபிடிக்க முடியும். வேலைகளை தடுக்கும் வந்து வேலைகள். நான் வந்து 60 வருஷமா டீச்சராக இருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி அது பிடிக்கும். இப்போ மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த ஜெயா டிவி, சோஷியல் மீடியா எல்லாமே, எல்லா டிவிக்கும் கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க. சொக்கலிங்க என்ன பண்ணேன்னா, நான் கற்றது அனைத்தும் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டேன். எப்போ? 15 வயசுல இருந்து. சொக்கலியம் கடைப்பிடிப்பதால் மருந்து இல்லாத தேவையில்லாத போயிடுச்சு. கடைப்பிடிப்பது மட்டும் இல்லை, இப்போ உலக மக்களை கற்பிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன எந்த வேலையில் நம்ம வந்து மக்களை நலமுடன் வளமுடன் வாழ செய்ய முடியும்னா ஒரே காரணம். அதை வச்சு பயணம் செய்தான் போதும். எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஜெயா டிவி கேட்போம். சதீஷ், எத்தனை இதயம் ஒவ்வொருத்தருங்க இருக்குது? 2. அதில் 2வது என்னப்பா? வெரி குட், பெரிய கைத்தட்டல் சாருக்கு. ரைட்டு கண்டக்கால் 2வது இதயம், லெஃப்ட் கண்டக்கால் 3வது இதயம். ஸோ மொத்தம் 3 இதயம். 1, 2 கண்டக்கால் தசைகளை இயக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் காலில் இருக்கிற ரத்தம் பம்பனி இந்த இதயத்துக்கு போய் இதயம் இதமாக இயங்கும். சக் பண்ணாது, ஒன்லி பை கன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனெட்டிக். நடத்தல், நீந்துதல், ஓடுதல். படுக்கும்போது கிராவிட்டி அதுவே ஹார்ட்டுக்கு போயிடும், அது தேவையில்லை. ஸோ அதெல்லாம் முக்கியமாக இருக்கணும். அது வந்து சந்தேகமே வச்சுக்காதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் சுருக்குமா, ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் பரீடுன்ற. சரி, இப்போ ஏதாவது உங்களை கைத்தட்டுன்னு சொல்லணும். நீங்கள் தானே கைத்தட்டுறீங்க, நீங்கள் தானே சிரிக்கிறீங்க. சிரிப்பதோ கைத்தட்டுவதோ மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம். நாயோ பூனையோ குறையோ பார்த்து சிரிக்குமா, கைத்தட்டுமா, அங்கே பாட்டான வாழ்ந்துட்டு போயிடும். ஸோ அந்த சிரிக்கும் பொழுதோ கைத்தட்டும் பொழுதோ இவர்களெல்லாம் எனக்கு வர உள்ளங்கள் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்ட அக்கு பிரஷராக தூண்டப்படுது. தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று
மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்லுகின்றேன். ஒரு கேள்வி கேட்கணும். திருப்பதி, நீங்க கைத்தட்டியது சொக்கலிங்கம் பேச்சுக்கா உங்களோட உடனடிக்கா கைத்தட்டீங்களா? நம்ம ரெண்டுன்னு அப்புறம் ஒருத்தர் இப்படி நிவீங்க, அப்புறம் இப்படி நிவீங்க. சொக்கலிங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், மதத்துக்கு அப்பாற்பட்டவன், ஜாதிக்கு அப்பாற்பட்டவன். அந்த கைத்தட்டுற மகிழ்ச்சிக்கு உண்மையானது அதுதான் பெரிய சக்தி. அது எதனால அந்த மகிழ்ச்சினால எப்படி வியாதியா வராத முடியாத இருக்க முடியும்? ஆமா, என்ன ஹார்மோன்ஸ் இருக்குதுமா? சொல்லுங்க.